அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும், குட் ஈவினிங் டு ஆல். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று கூறியவர் யார்? எந்த நூலை குறிப்பிடுகிறார்? வாங்க கணக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சுருக்குக சிம்பிளிஃபைல ஒரு கணக்கு பார்க்கலாம். 2 1/4 ப்ளஸ் 3 1/2 ப்ளஸ் 4 3/4 ப்ளஸ் 5 7/6 அப்படின்ட்டு இருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தனியாக இருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கலாம். 2 + 3 + 5 4 இருக்கு, 4 எழுதிக்கலாம், ப்ளஸ் 5. இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம டிவைடரில் இருக்கிற இந்த பையில் இருக்கு இல்லையா, பின்னத்தில் இருக்கக்கூடியது நம்ம தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 7/6. இப்போ இந்த தனியாக இருக்கக்கூடிய நம்பர்லாம் நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வரும். ப்ளஸ் இந்த பின்ன எண்கள் இருக்குங்களா, இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 12ன்னு சொல்லிட்டு வரும். எல்சிஎம் என்னங்க 12. அப்போ எல்சிஎம் 12னாக்கா கீழே இருக்கக்கூடிய பேஸ்லாம் நம்மளுக்கு எல்லாமே 12ஆக மாறிடும். 4ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 12 கிடைக்கும்? 3. அதை தான் மேலே நம்ம மல்டிபிள் பண்ணோம், தெரியும் இல்லைங்களா? அப்போ 4ஓட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 12 வரும்? 3. அப்போ 1 3 சார் 3 ப்ளஸ் அதே 2ஓட 12 வரணும்னா என்ன பண்ணணும்? 6 இல்லைங்களா? மேலே அதே தான் ப்ளஸ் 4ஓட 3, அப்போ இங்கே ப்ளஸ் 9 வரும். அப்போ 6ஓட 2, அப்போ 7ஓட பண்ணால் ப்ளஸ் 14 வரும். ஸோ 14 ப்ளஸ் நம்மளுக்கு டோட்டலாக இதை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32 டிவைடட் பை 12 கிடைக்கும். ஸோ 14 ப்ளஸ் இதை மேலும் நம்ம சிம்பிளி பண்ணோம்னாக்கா 32ல் எத்தனை 12 இருக்கும்? 212 இருக்கும். மீதி என்ன இருக்கும்? 8/12 இருக்கும். ஸோ 14 + 2 16, 8/12 இஸ் த ஆன்சர். இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று கூறியவர் பாரதிதாசன். குறிப்பிட்ட நூல் திருக்குறள். நன்றி, வணக்கம்.